இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த அம்பலம் சிக்கிட்டாரு, நல்ல வசமா சிக்கிக்கிட்டாரு. சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்தா இந்த மொத்த பேரும் செத்து போயிடுவாங்க. அம்பலம் ஐயா வீட்டை விட்டு வெளியில அனுப்பின கவலையில இதுங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி செய்திய பரப்புவோம். அம்பலம் ஐயா இத உண்மைன்னு நம்பி நொந்து நோண்டுகிட்டு செத்தே போயிடுவாரு. எப்படி? பயங்கரமான ஆளுக்கா நீ. சரி வாதாசு போலாம் வா. அப்பா அவங்கெல்லாம் எங்கேயும் போகாம கோயில்ல தான் இருக்காங்களாப்பா. ஏய் அதான் சொல்லிட்டியே, திரும்ப திரும்ப சொன்னா நான் என்ன பண்ணணும்? நான் வேணா மேலதாளத்தோட வெடியெல்லாம் போட்டு அவங்கள கூட்டு வரவா? ஐயா இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க. இனிமே தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நீங்க எல்லாரும் சத்தியம் பண்ண முடியுமா? முடியாதுல்ல? நீ நிக்கிறீங்க, போங்க. இல்ல ஊர் ஜனங்க கோயிலுக்கு வந்து போவாங்க. எல்லாரும் கோவில்ல இருக்கிறத பார்த்தா அம்பலம் குடும்பம் அனாதையா உள்ள வந்திருக்கிறதா சொல்லுவாங்க. உங்க பேர் தான் அடிபடும். அப்பா யார் தப்பு பண்ணாலும் அது அம்பலத்தோட குடும்பம் தான். தனிப்பட்ட யாருக்கும் இங்க மரியாதை இல்லப்பா. இனிமே இந்த மாதிரி கோவத்துல முறுக்கிக்கிட்டா வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு எல்லாரும் உணர்ந்திருப்பாங்க. சிவா, அவங்கள பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா. இது பாரு, என் வாயால் நான் அவங்கள கூப்பிட மாட்டேன். ஆனா நீ கூட்டிட்டு வந்தா கூட வெளியில போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். வேணா நீ போய் கூட்டு வா போ. அப்பா நான் போய் கூப்பிட்டா வந்துருவாங்களா? ஆமாங்க, வீம்பு பண்ணுவாங்க, வரமாட்டாங்க. அட இவ ஒருத்தி, அவங்க நாம போய் எப்போ கூப்பிடுவோன்னு இருப்பாங்க. ரோஷமானவங்கன்னா எதுக்கு கோயில்ல இருக்கணும்? சொந்த வீட்டுக்கு போயிருக்கணும்ல, ஏன் போல? அதுக்கு என்ன அர்த்தம்? சிவா நீங்க வாங்க, நம்ம பேசி கூட்டிட்டு வந்துடலாம். நானும் வரேன். ஏய் ஜனனி, நீ நீ எல்லாம் வர வேண்டாம். துளசி வரும்போது நான் வரக்கூடாதா? ஐயோ பாப். சிவா அவங்களும் வரட்டும், போலாம். சிவா கொஞ்சம் பொறுமையா பேசுறா, கோவப்படாத. சிவா இது பாரு, நீ போய் ரொம்ப எல்லாம் கெஞ்ச வேணாம். சரிப்பா, நான் பார்த்து பார்க்கமா பேசுறேன். துளசி உன் மேலதான் கோவமா இருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை சொத்துதான், மான வைக்கலாம் இல்ல. புரியுதுங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். சிவா போலாம். வா. நான் சொன்னதை வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்காம வருவனா? கேள்வி மேல கேள்வி கேக்குறானுக்கா. கேட்கதானே செய்வானுங்க. ஆமா நீ என்ன சொன்ன? எலி தொல்லைங்க தாங்கல, அதுங்களை கொல்றதுக்கு தான் சொன்னேன். சரியாதான் சொல்லியிருக்க. இந்த பத்மா, ரம்யா, அமராவதி, ராஜசேகர், அப்புறம் அந்த நிலா, இந்த 5 எலிங்க கதையை முடிச்சிட்டு ராசம்பளம் மேல பழிய போட வேண்டியதான். மாமா வாங்க வீட்டுக்கு போலாம். நிலா வா, எங்க போற? கொன்னுடுவேன், பேசாம இரு. நான் மாமா கூட போயே ஆகணும். அக்கா எதுக்கா குழந்தை எல்லாம் மிரட்டுற? அப்படியா? குழந்தை ஒருத்தி இருக்கான்னு எங்களை வீட்டை விட்டு அனுப்பும் போது தெரியலையா? இங்க பாருங்க, நாங்க அனுப்பல, நீங்களே தானே கிளம்பி வந்தீங்க. கோவத்துல கிளம்புடா, நல்லதா போச்சுன்னு அப்படியே விட்டுருவீங்களா? நீங்கெல்லாம் வீட்டை விட்டு போனதுல சிவா ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நீ நல்லதுன்னு நினைச்சியா? அக்கா ஏதோ நடந்து போச்சு, தயவு செஞ்சு வாங்க வீட்டுக்கு போலாம். அம்மா அழுதுகிட்டே இருக்காங்கக்கா, புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். அம்பல ஐயா உங்க எல்லாரையும் தேடி வந்து அழைக்கிற வரைக்கும் நீங்க கோவில் மண்டபத்திலே இருங்க. நீங்க மண்டபத்துல இருக்கிறது உங்களுக்கு அசிங்கம் இல்ல, அது ராச அம்பலத்துக்கு தான் அசிங்கம். சாரி சிவா, நாங்க வரமாட்டோம். சொன்னா புரியாதா? ஏதோ ஒரு கோவத்துல அப்பா பேசிட்டாரு, நீங்களா புரிஞ்சுக்கிட்டு அதை பெருசு பண்ணாம வாங்க. தெரியாமையா சிவா போக சொன்னாரு? பொய் சொல்லாதடா. அமராவதி போறேன்னு சொன்னதும்
மறக்காம திருவிழாவுக்கு வான்னு சொன்னது உன் அம்மா விசாலாட்சி. அதுக்கு என்ன அர்த்தம்? போய் தொலைங்கன்னு சொல்லாம சொல்லிட்டாங்க. மச்சான், நாங்க ஒன்றும் மானம் கெட்டு போல. ராசம்பளம் தானே எங்களை அனுப்பிச்சாரு. அவரே வந்து எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க, நாங்க வரோம். மாமா சொல்லிதான் நாங்க வந்தோம். அதான் சொல்றாங்கல்ல, மாமா சொல்லி தான் நாங்க இப்ப வந்திருக்கோம்னு. பேசாம வாங்க. சரி வரோம். ஆனா அண்ணன் நேர்ல வந்து அழைக்கணும். மன்னிப்பு கேட்டு அழைக்கணும். யோ மாமா, என்ன கொழுப்பா? நாங்க வீட்டுக்குள்ள வரதா இருந்தா இந்த துளசி வீட்டை விட்டு போகணும். அனுப்ப முடியுமா? நைஸ். இந்த கண்டிஷன் எனக்கு ஓகே தான். அவங்கள நீங்க தான் போய் கூப்பிடணுமா? நீங்க கூப்பிட்டாதான் வருவாங்களா? சொன்னா புரியாதாமா? சிவா, நீ என்ன சொன்ன அதுக்கு? அவங்க வர வேண்டாமா, அங்கே இருந்து தொலைட்டோம். டேய், வேற என்ன சொன்னாங்க? அப்பா என்னமோ சொல்லட்டும்பா. அவங்க வந்தா வராங்க, வராட்டி போகட்டும். ஐயா, நான் போய் கூப்பிடட்டுமா? நீங்க போய் மன்னிப்பு கேட்டு தான் கூப்பிடணுமா? யாரும் வர வேண்டாம், அங்கே இருக்க சொல்லுங்க. என்ன திமிரு? இவர் போய் மன்னிப்பு கேட்கணுமா? அப்படி சொன்னது யாரு? யாரா சொன்னது? அம்மா விடுமா, ஏதோ பேசிட்டு போட்டோம். என்னடா சொல்ற? உங்க அப்பாவை மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. சும்மா அவ விட்டுட்டு வந்த சொன்ன உங்க பல்ல உடைச்சிருக்க வேண்டாம். இன்னொரு விஷயம், அப்புறம் அவங்க வரும்போது துளசி. ஜனனி, நீ சும்மா இருக்க மாட்டியா? உன்னதான் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்ல. டேய், சொன்னதுனடா அந்த பொண்ணு சொல்லுது. வேற என்ன சொன்னாங்க? அவங்க வரும்போது துளசி இங்க இருக்க கூடாதான். ஐயா, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் போயிடுறேன். ஆமாங்க ஐயா, நாங்க இங்க இருக்கிறதுனால தானே உங்களுக்கு பிரச்சனை. நானும் துளசியும் போயிடுறோம். போனா சரிதான். என்ன சரி? துளசி இங்கதான் இருப்பா. இந்த குடும்பத்துல யாரு இருக்கணும் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு அவங்க யாரு? அம்மா, அது அவங்களா பேசல. மேகலை கோயிலுக்கு வந்து எல்லாரையும் பார்த்து பேசிட்டு போயிருக்காங்க. என்னது, மேகலா? எப்படின்னு தெரியலப்பா, ஆனா அந்த மேகலை வந்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் என்ன, எல்லாரையும் அவ வீட்டுக்கு போக சொல்லு. இங்க யாரும் வர வேண்டாம்.